ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வஞ்சர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் ஃப்ரை. இது வந்து நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் ஆஷா ஃப்ரம் எங்கள் நனிமா சமையல். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரைக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பீசஸ், பெரிய பெரிய பீசஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக லெமன், இதையெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா பொரித்து எடுத்தோம்னா வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மசாலாவும் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கும். ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பொரிக்கிறப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கூட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் ஸோ கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தழை, இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கிறேன்.
ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீல சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து தக்காளி அரைச்சி ஜார்லேயும் வந்து தேங்காய் அரைச்சிருந்தேன், அதனால் உங்களுக்கு வந்து ரெட் கலராக தெரியுது. ஸோ குழம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மீன் துண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ மீன் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீனுக்கு வந்து குழம்பு வந்து ஏற்கனவே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தேனாவே தெரியும். மேலே வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. ஜஸ்ட் இந்த மீன் வந்து குக் ஆனால் போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஃபைனலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு கொதி வந்து வந்துடுச்சு. நான் வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மண் சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணோன்னாலும் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இது அவ்வளோதான், சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்ததில்ல மீன், அது வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தாங்க லஞ்ச். சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் ஃப்ரை, ரெண்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சர மீனில் வந்து முள் இருக்காது, அதனாலவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரீசெண்டான டைமில் இது தான் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, நான் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Until then, bye from Asha and thanks for watching. Bye.